நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய வருடத்தின் முதல் நாள்ல கொண்டு வந்த தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, ராஜாதி ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லா ஹெவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் MMJ சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, பெருக பண்ணுவாராக. புதிய வருடம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாய் அமைவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை 1வது மாதத்தின் 1வது நாள்ல ஹல்லேலூயா 24வது வருஷத்தை கிருபையாய் கடக்க பண்ணி, நம்ம ஒவ்வொரு நாளும் தாண்ட வேண்டியதை தாண்ட பண்ணி, கடக்க வேண்டியதை கடக்க பண்ணி, ஸ்தோத்திரம், கரத்தை பிடித்து முன்னாடி அவர் நடந்து, இடது பக்கம் துணையாய் நின்று, வலது பக்கம் கையை பிடித்து, பின்னாடி மகிமையை அனுப்பி, காத்து வழிநடத்தி, செட்டையின் அடியில மறைத்து நம்மை கொண்டு வந்து இந்த புதிய நாளை, புதிய வருடத்தை, புதிய மாதத்தின் முதல் நாளை காண வைத்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களையும் நடத்தினார், உங்களையும் நடத்தினார். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய வருடத்தையும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரே, இந்த முதல் மாதத்தின் முதல் நாள்ல தருகிற வார்த்தை என்று காத்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களோடு இடைபடும்படியாய் ஹல்லேலூயா இந்த நாளையிலும் ஸ்தோத்திரம், அவரை நம்ம இன்னைக்கு துதித்து ஆராதிக்கும் பொழுதே அவர் பரலோகம் களி கூறும்படியாய், ஸ்தோத்திரம், பரலோகம் நம்மை உற்று பார்க்கும்படியாய் இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இன்னும் நம்மை துதிக்க போகிறோம். எவ்வளவு ஆச்சரியமானவர், அதிசயமானவர். நம்ம எத்தனையோ பேர் நம்ம தாண்டி வந்த நிறைய சூழ்நிலைமைகள் உண்டு. ஆனா அநேகரால நிக்க முடியல, அநேகரால எழும்ப முடியல. நம்மையோ தாண்டி வர பண்ணினார், நம்மையோ கடக்க பண்ணினார். ஸ்தோத்திரம், வில்லையும் அம்பையும் நம்பல. ஸ்தோத்திரம், அவர் பலத்தை வைத்து நின்னதுனால நம்ம நிக்க முடிந்தது, நம்மளால நடக்க முடிந்தது. இந்த புதிய மாதத்தின் புதிய நாள்ல, புதிய வருடத்தின் முதல் நாள்ல கர்த்தரை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்ம இன்னும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்து, ஏசப்பா எவ்வளவு நன்மையா எங்களை நடத்தி வந்திருக்கீங்க, எவ்வளவு கிருபையா கூட இருந்திருக்கீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ தீமை, இது தீமைன்னு தெரியாம கூட நாங்க அநேக பகுதிகளில் இருந்தோம் ஆண்டவரே. ஆனா அந்த 2024வது வருஷத்துல எங்களை கிருபையாய் நடத்தி வந்து இந்த வருஷத்தை நாங்க பார்ப்போமா, இந்த வருஷத்தை நாங்க எப்படி அடுத்த வருஷம் எங்களுக்குன்னு உண்டுமான்னு நினைத்த பலனற்று போன, நம்பிக்கையற்று போன நேரங்கள்ல கூட ஸ்தோத்திரப்பா எங்களுக்கு திடப்படுத்தி இந்த புதிய வருடத்தையும் காண வைத்திருக்கீங்களே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் புதிய வருடத்துக்குள்ள வந்துட்டேன், அநேக பயங்கள், எப்படி நான் நடக்க போறேன், இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ, கழிந்த வருஷத்துல எவ்வளவு பாடுகள் ஊடாய் வந்தேன், கஷ்டங்கள் ஊடாய் வந்தேன், இந்த புதிய வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று கேள்வியோட இருக்கிறவங்களுக்கு கூட ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த வருடத்துல புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன்னா உங்களை கொண்டு சிலதை ஆரம்பித்திருக்கிறார், உங்களுக்கென்று சிலதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நீங்க சுதந்திரிக்கணும், அதை நீங்க தான் செய்து முடிக்கணும். உங்க கையை கொண்டு தொடங்கினதை உங்க கையை கொண்டே தான் முடிக்கணும். உங்களை கொண்டு ஆரம்பித்த காரியங்கள், உங்க மேல வைக்கப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தான். அதுவரை அவர் உங்களை விட்டுட்டு விலகி போக மாட்டார், உங்களை கைவிட்டுட்டு மனுஷனை போல போக மாட்டார். என்ன சூழ்நிலைமையிலும் நடத்துகிற தேவன், என்னதிலும் நமக்கு தந்த வாக்கு தத்தத்துல உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு மாற மனுஷனோ மனுபுத்திரனோ இல்ல, மறந்து போகிறதற்கு
அவர் மனுஷன் அல்ல, உங்களை கரத்தை பிடித்து நடத்த போகிறார். இப்பொழுது நம்ம ஆராதித்து துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே புதிய வருஷத்தை காண வச்சிருக்கீங்களே, அதுக்காக இருதயத்துல கைகளை வைத்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் பலவான் என்று நினைத்ததுனால அல்லப்பா, எங்க மேல நீங்க வச்ச இரக்கத்தினால ஆண்டவரே ஏசப்பா இந்த புதிய வருஷத்தை காண வைத்திருக்கீங்கப்பா. நாங்க ரொம்ப ஐஸ்வர்யவான் என்கிறதற்காக அல்ல ஆண்டவரே, எங்க மேல உங்க திட்டம் இருக்கிறதற்குனால புதிய வருஷத்தை காண வச்சிருக்கீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்து, இருதயத்தின் ஆழத்துல இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. நிறைய பலவான்கள் இன்னைக்கு இல்ல, சௌகரியவான்கள் இல்ல, ஞானவான்கள் இல்ல, ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தத்தி தத்தி தான் நடந்தோம், விழுந்து விழுந்துதான் எழும்புனோம். ஸ்தோத்திரப்பா. அநேக நேரம் உங்களுக்கு உண்மையா இருந்தோமா என்று கேட்டா இல்லப்பா, நாங்க உண்மை உள்ளவர்களா இல்லப்பா. ஆனா எங்க மேல நீர் வைத்த இரக்கம், உங்க திட்டம், உங்க தீர்மானத்தின்படி இந்த புதிய வருஷத்தின் புதிய நாளை ஆண்டவரே எங்களை காண வச்சிருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை குறித்து அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தூரத்துல கண்டு அணைத்து கொண்டாங்களாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வருஷத்துல நாங்க சுதந்திரிக்க போறோம், நாங்க பெற்றுக்கொள்ள போகிறோம், நாங்க ஏசப்பா எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த காரியத்துல ஜெயிக்க போகிறோம் ஆண்டவரே. நீங்க ஜெயித்தவர் ஆண்டவரே, நாங்க ஜெயிக்க போகிறப்பா. எங்கள் உங்க சாட்சி உங்க நாமத்துக்கு மகிமையாய் வெளிப்பட போகிறது என்று விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்க மகிமையான கிரியைகள் எங்களை கொண்டு எங்க மூலமாய் வெளிப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கரத்துல இந்த புதிய நாளை, புதிய ஆரம்பத்தை அப்பா கரத்துல தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருப கிருப, எது எதுக்கு கிருப வேணுமோ அதற்கு வேண்டிய கிருப ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. வருஷம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டுகள் தோறும் புதிது புதிதாய் விளங்குகிற கிருப, காலை தோறும் புதிது புதிதாய் இருக்கிற கிருப, ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்தின் 12 மாதமும் இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலைமைகள் எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான கிருப வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருடத்தை, மாதத்தை, புதிய நாளை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாட போகிறோம். பாடி ஆண்டவரை கொண்டாடுவோமா? புதிய நாளை, புதிய வருஷத்தை தந்த தேவனை பாடி கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில்,
பாதத்தில். ஹalleluya. எங்கெல்லாம் இருக்கிற சந்தோஷத்தை விட ஸ்தோத்திரம், தாவீது இப்படியாய் சொல்கிறார், நிலமும் கொழுப்பை உண்கிறதை விட ஸ்தோத்திரம், அவர்களுக்கு தானியமும் திராட்சைரசமும் பெருகியிருந்த காலத்தை விட நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் அவர் சமூகத்தின் பேரின்பமும் நமக்கு பெருசு. இதை விட இன்பம் வேற ஒரு இடம் இல்ல. ஹalleluya. உலகத்துல மனுஷன் இன்பம் என்று நினைக்கிற காரியங்கள் ஷார்ட் பீரியட், ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தன்னை மறக்க எதையோ பொழுதுபோக்காய் பார்க்கிறான். வாழ்க்கை முழுவதும் இன்பம் கொண்டு வருகிறது தேவ சமூகம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கூடுகிற இடம் மட்டும்தான். ஹalleluya. பாடி அவரை விசுவாசித்து இன்னைக்கு ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போறோம். ஆண்டவரே, என்னுடைய பழசெல்லாம் முடிஞ்சிட்டு 24வது வருஷம் வர நான் பார்த்த சாபத்துல அநேக சாப கட்டுகள் என் மூதாதையர்கள் மூலமாய் 7ஆம் தலைமுறை வரை என்ன தொடர்ந்து வந்த சில சாபங்கள், இன்னும் என்னை மேற்கொண்டு கொண்டிருந்த சில பாவங்கள் இன்னும் நேர்த்தியோட முடிஞ்சிட்டுது. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள இல்ல புது துவக்கத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோட ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே, துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே, துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா?
காலையிலே ஸ்தோத்திரம். இதை விட இன்பம் வேற ஒரு இடம் இல்லை. அவருடைய சமூகத்தில் வந்துட்டோம். ஆண்டவரே, இந்த பேரின்ப நதி இன்னைக்கு முழுசும் எனக்குள்ள இருந்து புறப்படட்டும். ஆண்டவரே, என் வீட்டை நினைக்கட்டும், என் பிள்ளைகளை நினைக்கட்டும். ஆண்டவரே, என் ஏழ்கையெல்லாம் இந்த உங்க சமூகமாகிய உங்க பிரசன்னமாகிய நதி பாயட்டும். இது பாயிற இடமெல்லாம் செழிப்பு வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை ஆண்டவரே இந்த செழிப்புனால நிரப்பப்பட அப்பா கருத்துல தாரேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அப்படியே ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த பிரசன்னம் ஆண்டவரே, இந்த விலகாத பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டை நிரப்பும்படியாய், ஒவ்வொரு சூழ்நிலையை ஆளுகை செய்யும்படியாய், அப்பாவுடைய கரம் வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும், கேட்க காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதித்து பாடின நாம் இப்பொழுது ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த ஒரு வருட காலம் கண்ணின்மணி போல தேவன் பாதுகாத்து இந்த புதிய வருடத்துல புதிய நாளை இந்த அதிகாலை காண செய்தாரே, அவர் எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அநேகம் நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ நான் தொடங்கினேன் என்னால் முடிக்க முடியல, ஐயோ நான் இதை செய்தேன் என்னால் முடிக்க முடியல, நான் இதெல்லாம் பார்க்க முடியுமா, இப்படி அநேக ஒரு பயத்தோடையும் கலக்கத்தோடையும் இந்த புது வருடத்துக்குள்ள ஒருவேளை நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தொடங்கினதை முடிக்கிறது வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நான் வாசிப்போமா? 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், அதன் பிந்திய பாகம் இப்படியா சொல்கிறது, சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தொடங்கினத அந்த சகல கிரியை ஒன்று கூட விடாதபடி நீங்க தொடங்கின யாவை செய்து முடிக்கிறது வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களோடு கூட இருக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது யார் சொன்னது தெரியுமா? தாவீது ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன அந்த தாவீது என்ன ஆண்டுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவருக்கு பயங்கரமான ஒரு ஆசை. எல்லாவற்றையும் சவதரித்து வைக்கிறார், எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது நீ உன் கை கொஞ்சம் ரத்தம் சிந்தினதுப்பா, அதனால நீ இப்போ பண்ண வேண்டாம், உன்னுடைய கற்ப பிறப்பாகிய உன்னுடைய மகன் சாலமோன் கட்டுவான் என்று சொல்லி அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அதை பார்க்கும்படியாய் அந்த காரியத்தை சாலமோனிடம் ஒப்படைக்கும்படியாய் தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்தார். அப்போதான் அவர் சொல்கிறாரு, தாவீதை பார்த்து, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை உங்கள் அப்பா நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்ய முடியல, அல்லது இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன், அல்ல தொடங்கிட்டு நீ முடிக்கலைனா தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் திட்டத்தை வைத்தவர். கடைசி வரைக்கும் யாரை கொண்டு எப்படி முடிக்கணுமோ அதை அந்த கிரியை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தாவீது அதனால என் பிள்ளை தான் செய்வான், நான் எதுக்கு வைக்கணும் நினைக்கவே இல்லை. அவனை கொண்டு செய்ய முடித்த கிரியை அதுதான். அவன் எல்லாவற்றையும் சவதரித்து மேன்மையானதை தேவன் எதை திட்டம் கொண்டாரோ அவ்வளவே அவன் மேன்மையானதை சவதரித்து வைத்திருந்தான். ஆனால் சாலமோன் அதை தொடங்கி முடிக்கும்படியான கிருபை தந்தான். ஏன்னா சின்ன பையன், அவனுக்கு ஐயோ இவருக்கு ஒரு பயம், இவன் செய்து முடித்து விடுவானா, முடிக்க மாட்டான், அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொன்ன, பயப்படாதப்பா, நீ பயப்படாத, கலங்காத. இன்னைக்கு நமக்கு கலக்கம் வருது இல்லை, அநேக காரியங்களை இந்த புது வருடத்தில் புது நாளில் கால் வச்சுட்டோம், என்ன பண்ணுவேன், நான் ஏது செய்வேன், அப்படியெல்லாம் நம்ம கலங்குறோம்ல. ஏசாயா 26:12 இப்படியா சொல்கிறது, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஹல்லேலூயா. நம்மளால, நம்ம சுயத்தால, நம்ம சுய திட்டத்தினால எதையும் பண்ண முடியாது. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்ம அவரண்டை வந்துட்டோம்ல, அவர் சும்மா விடுவாரா? அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் என்ன எப்படி முடியுமா, அப்படிலாம் நீங்கள் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்நிய தேசத்திலிருந்து ஒரு ரூத்து வர்றா பாருங்க, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் போவாஸ் சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு, உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. நம்ம எதை செய்கிறோம் அந்த உலகத்தில் அதற்கு தக்க பலன் நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற உலகத்தில் ஏதோ செய்துட்டு வாழ்ந்து முடிச்சு போயிடலாம், இல்லவே இல்லை. நமக்கு ஒரு நித்திய ஜீவன், ஒரு பெரிய முடிவு நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏசாயா 29வது அதிகாரம்
15வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்றவர்களுக்கு ஐயோ அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறிந்த நாம் ஒன்று நமக்கு தெரியணும், நான் எதை செய்தாலும் என் தகப்பன் அறிவார், என்னுடைய கிரியைகளை ஒவ்வொன்றும் அவர் அறிவார். நம்ம மறைவிடத்தில் எது அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் சமூகத்தில் ஒன்றையும் நம்ம மறைக்க முடியாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை 24ல் ஏதோ ஒன்றை நம்ம மறைச்சிட்டு நம்ம நினச்சிருக்கலாம் இது தேவனுக்கு தெரியாது, மனுஷனுக்கு யாருக்கு தெரியும்னு நினைக்கலாம். இல்லவே இல்லை. இன்னைக்கு அவர் நம்ம நினைக்கிறார், ஒரு திறந்த இருதயத்தோடு வா மகனே, உன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியா சொல்கிறது, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தமாக உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை முன்னாடி கொடுத்துருப்பாரு. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளையின் விஷயத்தை நான் காணாமல் போயிடுவனோ, அல்ல நான் வீட்டை கட்டுனேன் அது பார்க்காம போயிடுவனோ, ஐயோ நான் நட்ட மரம் இல்லை இதில் கனியை புசிக்காமல் அநேக நேரங்கள் அநேகர் என்கிட்ட சொல்லி வேதனைப்படுறது உண்டு. ஐயோ நான் மட்டும் மரம் இதில் கனி நான் புசிக்க முடியுமா, இல்லை என் பிள்ளை நான் வளர்த்தேன் எனக்கு கனி தரலையே, இப்படி போயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி கலங்குகிற மக்கள் அநேகர் உண்டு. இந்த வருஷம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எதை வைத்திருக்கீங்களோ அதனுடைய பலனை நீங்களே அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அதை இன்னொருக்கு அனுபவிக்க தேவன் அனுபவிக்கவே மாட்டார். அந்த வசனத்தை நான் வாசித்து உங்களை முடிக்கிறேன். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இருப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்ட யாரு, நான் தெரிந்து கொண்டவர்கள். நம்மளாம் யாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம மற்றவர்களைப் போல இருக்க வேண்டாம், பேலியாளின் மக்களைப் போல நாம் இருக்க வேண்டாம். நாம் அவரால் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். நமக்கு அவர் என்ன செய்வாரா, தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார். நீங்க அனுபவிக்க போறீங்க, இந்த வருஷத்துல அனுபவிக்கிற வருஷமா கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஓசியா 12:2 இப்படி சொல்லுது, அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டப்ப. நம்ம கிரியை என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாய் அது தகுதியாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் தகுதியற்றவள் ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் என் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நெடுநாளாய் அனுபவிக்க கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போமா. அப்படியே கண்களை மூடி இந்த நாளுக்குரிய இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நமக்கு ஆமென் நெடுநாளாய் அனுபவிக்க கிருபை தரணும். அது வேற நாள பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள், ஆமென் இன்னும் அவங்க கல்யாண நாளை காண்கிற பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரை வேதனையோடு கூட வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் நாம் ஜெபித்து இந்த நாளை முடிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடி தெய்வ சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல கிரியைகளை நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த ஹெவன் டிவி முன்பாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அப்புறமா யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது நடந்தேறட்டுமே என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் இதை அப்படியே தருகிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல தருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வருடம் ஆண்டவரே நன்மையா இருக்கட்டுமே கர்த்தாவே. இந்த வருடம் இவர்களுக்கு அநேக நன்மைகளை கொண்டு வரட்டுமே ஆண்டவரே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கழுகுக்கு சமானவன் வயதை வாழவை தாக்குவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படி அந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா அநேகந்த நாளில் அன்று ஹாஸ்பிட்டல் போகணுமே, அல்லது எனக்கு கடன் பிரச்சனை இருக்கே, எவ்வளோ என்னை அவமானப்படுத்திட்டாங்க, ஐயோ நான் என்ன செய்வேன், வீடை கட்டி பாதியில் நிற்குதே, ஆமேன் இன்னும் ஆண்டவரே பிள்ளையோட கல்யாணம் அல்லது படிப்பு பாதியில் இருக்கேன்னு சொல்லி ஒருவேளை வருத்தத்தோடு காணப்படலாம் ஆண்டவரே. அத்தனை பேரும் ஆமேன் செய்து முடிக்கத்தக்க கிருபை என் தகப்பனைகளுக்கு வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்னும் கற்பத்தின் கடிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், என்ன கற்பத்தின் நீ கர்த்தரால் வரும் சுதந்திரம் அதை என் தேவன் இவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா திருமண நாட்களை
தரிசனங்களை காண்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. இவளுக்கு இந்த வருடம் ஆமென் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கிருபை நிறைந்த வருடமாய் இருக்கட்டுமே. இவள் எதை விரும்பினார்களோ அதை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர்கள் உண்டு ராஜா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தாய்மார்களையும் உங்க கரத்துல தரேன் சுவாமி. பிள்ளைகளுடைய ஆமென் ஆண்டவரே சுகம் பெரிதாய் இருக்கட்டுமே. பிள்ளைகளுடைய ஆமென் அவங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய சமூகத்துல பெரிதாய் இருக்கட்டுமே ராஜா. உங்க கிருபை பிள்ளைகள் மேல இறங்கட்டுமே என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தூர இடங்கள்ல இருக்க பிள்ளைகள் உண்டு ராஜா, பக்கத்துல இருக்க பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவர்களுக்காக ஜெபிக்கிறவர், கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிக்கிறவர் ஒவ்வொருவங்க கரத்துல தருகிறோம். இந்த புது வருடத்துல நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இது முடித்து 1ஆம் தேதி தகப்பனே அப்பா தேவ சமூகத்துல இருக்கிற பிள்ளைகள் உண்டு, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்னும் தேவனோ இந்த 1ஆம் தேதியில தேவ சமூகத்துல உட்கார வேண்டும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உண்டு. அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளியே கிளம்பி போறவங்க இருக்கலாம் ஆண்டவரே, இந்த நாள்ல அடுத்து டியூட்டி ஜாயின் பண்ண போற பிள்ளைகள் இருக்கலாம். யாரா இருந்தாலும் கர்த்தர் அவளோடு கூட போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னம் பிள்ளைகளோட தங்கட்டுமே என்று ஜெபிக்கிறோம். பார்த்து ஆழ்த்தி உடைய கரத்துல தருகிறோம். ஆமென். ஹெவன் டிவி நினைத்து பார்க்கிறோம். இதுவரை காத்த தேவன் இன்னும் ஆண்டவரே அதனுடைய ஒவ்வொரு ஊழியங்களையும் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நேபாளை நினைத்து பார்க்கிறோம், நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹெவன்ஸ் கார்டை நினைத்து உம்முடைய சமூகத்துல தருகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆமென் கர்த்தர் தாமே இந்த கிரியை செய்து முடிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கட்டுமான பணியில உங்க கிரியை செய்து முடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நேபாள் தேசத்துல உங்க கிரியை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மீடியால இருக்கிற அத்தனை பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கொடுத்த உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. எம்எம்ஏஜி உங்க கரத்துல தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாரையும் உங்க கரத்துல ஏந்தி ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா எங்களுக்கு மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். Happy New Year. God bless you all. Amen. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருக்க